கடந்த ஜனவரி 20ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கின் அனைத்து வாதங்களையும் கேட்டு முடித்தது. தற்போது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி உயர்நீதிமன்றத்தின் ஜனவரி 22 மற்றும் ஜனவரி 23 விசாரணை பட்டியலில் இந்த வழக்கு இடம்பெறவில்லை. எனவே அடுத்த சாத்தியமான தேதி ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை என எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற தீர்ப்பு தள்ளிப்போய்க் கொண்டே இருப்பதால் வரவிருக்கும் குடியரசு தின விடுமுறை ஜனவரி 26 வாரத்தில் படம் வெளியாக வாய்ப்பு இல்லை என்பது உறுதியாகியுள்ளது. தற்போது படக்குழுவினர் பிப்ரவரி 6 அல்லது பிப்ரவரி 13ஆம் தேதியை புதிய ரிலீஸ் தேதியாக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீதிமன்ற விசாரணையின் போது தயாரிப்பு தரப்பு KBN புரொடக்ஷன்ஸ் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துள்ளது. படத்தின் ரிலீஸ் தேதி தொடர்ந்து தள்ளி போவதால் ODD உரிமம் வாங்கியுள்ள அமேசான் பிரைம் நிறுவனம் டிசம்பர் 31ஆம் தேதியே தங்களுக்கு சட்டப்பூர்வமான விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது வெறும் வதந்தி அல்ல, தயாரிப்பு தரப்பு நீதிமன்றத்திலேயே தெரிவித்த நிதி இழப்பு தொடர்பான ஒரு வாதமாகும். தணிக்கை குழு CBFC தரப்பில் படத்தில் இராணுவம் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளன என்று வாதிடப்படுகிறது. ஆனால் தயாரிப்பாளர்கள் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது என வாதிட்டு வருகின்றனர். படம் ஏற்கனவே 22 நாடுகளில் தணிக்கை செய்யப்பட்டுவிட்டது. வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தில் தடுக்கப்படுகிறது என வாதிட்டுள்ளனர்.